அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சங்கீதாவுக்கு 3ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. கருத்தை சோதரிக்குமா 2 பேரும் தொடர்ந்து சிந்தித்தோம். ஒன்று நிர்மல், ஒன்று சங்கீதம். நிர்மலுக்கும் திருமணம் ஒழுங்காகிவிட்டது. நம்ம சாட்சி சொல்லுவாங்க. சங்கீதாவுடைய வாழ்க்கையில் கத்தருக்கு தான் அற்புதம் செய்தார். சரியா நம்ம சபையிலே கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவன் விசித்திரத்தின்படியாக அனைவரும் நடைபெற்று செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம், தொடர்ந்து செபிப்போம். ஒருமனப்படும் போது டீம் ஒர்க்காக ஒருமனப்பட்டு செபிக்கும் போது நம்முடைய சபையை கத்தையும் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கேட்டு சொல்லுவாத்தியா பரவாயில்ல. கொஞ்சம் கேட்டு போன மாதம் முந்தைய வெளிக்கிழமை வந்தான். அவளுக்காக மட்டும் சில காரியங்கள் சொன்னோம். அதை வீக்கில் கொண்டு செய்ய ஆரம்பித்தான். என்ன சொன்னால், இந்த ஸ்பாஸம் உடைய பிள்ளைகள்லாம் 10 நிமிஷம் ரொம்ப கஷ்டம். இப்போ காட்ஸ்லாம் ஸ்பாசிக் தான் ஆகும். ஏன்னா அந்த நரம்பு மண்டலம் அவங்களுக்கு உதவி செஞ்சார். நரம்பு மண்டலம் எடுக்கணும்னு சொன்னால் போயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் கை வரும், எங்கேயாவது போயிருக்கு. அதான் அந்த ஸ்ட்ரெஸ், அந்த நரம்பு மண்டல பாதிக்கும். இப்போ காசு விஷயத்தில் நரம்பு மண்டலம் தான். நம்ம கேட்ரிக்கும் அதே மாதிரி தான். ஒரு சிறு பகுதி நரம்பு மண்டலம் பாதிக்கும். அதாவது அவங்க கையெல்லாம் 10 நிமிஷம் தான் ஒரு மாதிரி இருக்கும். இந்த நம்மளை மாதிரிலாம் நீட்ட முடியாது, கஷ்டம். அப்போ அப்படிப்பட்ட வலி தான் வலிக்கும். அந்த வலியை நானும் உணர்ந்துருக்கு. அந்த வலி மத்தியில் அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ டான்ஸை நடந்துருக்குன்னு சொன்னால் எப்போ நடந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய மைக்ரோ சர்ஜரி, நிறைய எண்ணெயெல்லாம் மூச்சு என்னெல்லாம் பண்ணாலும் பண்ணியாச்சு. அவங்க மண்ணு மூட்டை ஃபிசியோதெரபிஸ்ட் கொண்டு பார்த்தீங்கன்னா நல்ல கால் நீட்டிட்டு அவங்க 2 கால் அந்த முட்டியில் மண்ணு மூட்டை, வெயிட்டான மண்ணு மூட்டை இருக்கும். அதெல்லாம் தாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேலிபர் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி கேலிபர் போடும்போது அவங்களால அந்த வலி தாங்க முடியும். அதனால் அந்த பிசா அப்படி போடுறதுக்கு போய்ப்பாங்க. உடனே கதறி அந்த ஷூஸை அவுத்துக்கணும். அவங்க கொஞ்சம் அந்த வலியை பொறுத்துட்டு ஒத்துழைச்சு சொன்னாங்கன்னா இன்றைக்கு நடந்துருமா. வலியை தாங்க முடியாதனால இப்படி ஒரு சுச்சுவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிசான விட்டு அந்த டைட்னஸ் இருக்கணும். இந்த டைட்னஸ் வரும்போது அவங்க அந்த வலியில் இருக்கும். அதே தான் அவங்களுக்கு அந்த ஷோல்டர் வலி, அந்த கை வலி கஷ்டம். நான் கூட வலியோடு தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நீயும் பண்ணேன்னு சொன்னேன். வரலாற்றாலும் கீழ்ப்படி சித்தத்துடன் செய்தியா? சூப்பர். கத்த நிச்சயமாகவே கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த கீழ்ப்படுதலை பார்த்து நிச்சயமாக கத்த என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார். கலவிதத்தை சோதனைக்குமா? அல்லேலூயா. ஸோ நம்ம எதிர்பார்ப்பிப்போ கேத்ரின் சுகம், காட்ஸ் அண்ட் கிளாடிஸ் சுகம், பல வருஷங்களாக நீங்களும் நானும் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு தரிசனங்கள் உண்டு. மற்றவர்கள் நாமளும் மாறாத தெய்வம். அல்லேலூயா. மாறுவாரா மாறமாட்டார். நிச்சயமாய் செய்வா. அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே, அந்த குறித்த அந்த வினாடியிலே இந்த சிறை ஜனங்களே அந்த 12 வயிற்றுலகம் 430 வருஷத்தின் அதிகாரத்திலிருந்து ஒரு செகண்டில் விடுவித்தார். அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கும் நெடுநாளாய் காத்திருக்க நமக்கு ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசத்துக்கு கரனை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே காலை தியானம் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம். காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள தியான நேரத்தில் இப்போது இந்த தியானம் என்னன்னு சொன்னால் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் தான். கடந்த நாள் நிறைய காரியங்கள் நான் சாட்சியம் போட்டேன். இன்றைக்கு உங்களோட ஒரே ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்ல விரும்புகிறார். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி விரும்புகிறேன். ஏசியா 43ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. இங்கே சொல்றது ஆணித்தரமாக நான் தான் என்ன தவிர ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆணை பற்றி சொல்றாரு. நான் தான் அப்படி சொல்றாரு. அந்த மாதிரி நான் சொல்றாரு. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? ஆண்டவருக்கு சாட்சிகள். நீங்கள் நான் யாரை வாய் திறக்க மாட்டீங்களா? சாட்சிகள். நீங்கள் நான் யாரு? சாட்சி. எதுக்கு சாட்சி? நான் தான் தேவன் என்று நீங்கள் உணர்ந்து விசுவாசித்து அறிந்து இந்த உலகத்தில் வாழும்படியாக அவருக்கு நீங்கள் சாட்சி. அடுத்து சொல்லப்பாங்க, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. அந்த ஸ்டிக் போயிட்டு சொன்னால் நம்ம பைத்தியம் முடிச்சோம். தேவனுடைய அந்த கிரியேஷன் முன்னாடி அந்த கேப் 1ஆம் வருஷத்துக்கும் 2ஆம் வருஷத்துக்கும் இடையில என்ன இருக்குது? ஒரு பெரிதான கேப். ஏன்னா மனுஷனை உண்டாக்குதல் என்பதாக திரும்பி இந்த உலகத்தை செட்டில் கொள்வதாக யார் இருந்தாலும் சொன்னால் தூதர்களுடைய காலம் இருந்தது. ஆண்டவர் லூசிபரையும் அவங்களோடு சேர்த்த எல்லா தூதர்களையும் 3 பிரதான தூதர். ஒன்று யார்? லூசிபர், இன்னொன்று மிகாவேல், இன்னொன்று கேப்ரியேல். அதுக்கப்புறம் கேட்பீர்கள், சேராபீர்கள், நிறைய தூதர்கள் போட்டிருந்தாங்க. இது அந்த லூசிபர் தான் ஆண்டு என்ன கொடுத்தாங்க சொன்னால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆராதனை செய்யும்படியாக அவருடைய விங்ஸ்லேயே அழகான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுத்து எந்த விதமான அழகான கேள்வி ரொம்ப அழகாக சிருஷ்டிக்கப்பட்டவங்க லூசிபர். அப்படிதான் வச்சுருந்தார். அப்படிதான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்ன சொன்ன ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த சீட்டில் மட்டும் தேவன் உட்கார்ந்து இப்போ உள்ளத்தில் தான் நான் வெளியே கூட சொல்ல அந்த சீட் என்ன கலைச்சி அந்த சீட்டை போய் நான் உட்கார்ந்தான். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பெருமை அவங்களுக்கு வந்தபோது இது ஆண்டு வரை இது பண்ணாரு. அப்போ யாரும் மணி கேட்டுருவாங்க. இதோ தெரியாமல் நினச்சிதான் அந்த மாதிரி தேவன் சொல்லணும். நம்மள மாதிரி அவங்கள பேச முடியாது. உடனே என்ன பண்ணார்? அந்த பெருமை நிமித்தம் கீழே தள்ளினார். அவன் மட்டும் கீழே விழல, அவனோடு சேர்ந்த தூதர்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தூதரும் கீழே இருந்த கர்த்தர் வந்து அவனை வேறு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு தான் கருத்தாரு. அந்த மகிமை மட்டும் உறிந்து கொண்டு அழகான அந்த மகிமை உறிந்து கொண்டு ஒரு கருப்பான தோற்றத்தோடு ஒரு சாத்தானாக உலகத்திலே தள்ளினான். அவன் தான் எங்கே இருக்கன்னு சொன்னால் ஆகாய விருதுகளிலும் அந்த மலைப்பாங்கான உதவிப்பான எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்து எங்கே இருப்பாங்க? மலைகளை தான். அந்த இடத்துல அவன் தன்னை ஆராதிக்கும்படியாக தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அவனை நோக்கி தன்னை ஆராதிக்கும். இந்த ஜனங்களெல்லாம் தன் வசமாய் திருப்பணும். தன்னை நம்ப வைக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவன் இன்றைக்கு வரைக்கும் அவன் கீழே தள்ளப்பட்ட நாள்களை கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இல்லையா? இத்தனை பேர் இந்த ஸ்டோரி தெரியும். அந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையிலே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது.
அதுக்கப்புறம் தான் தேவன் பார்த்தாயோ இந்த பூமி ஒளியின்மை ஆயிடுச்சு, வெறுமையாயிடுச்சு, இருளாயிடுச்சு, அது திரும்பி இதை நம்ம சிருஷ்டிப்போம் என்று சொல்லி வெளிச்சம் உண்டாக கடல் என்று சொல்லி திரும்ப வெளிச்சத்தை உண்டாக்கினா மற்ற எல்லாவற்றும் உண்டாக்கி கடைசியில் மனுஷனை தம்முடைய சாயலாக மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை மனுஷனாக ஆதாமாக இந்த உலகத்திலேயே கொண்டு நிறுத்தினான். அவன் தனிமையாக இருப்பதை பார்த்து தனிமையாக கூட சொல்லிட்டான். அவனுக்கு நல்ல ஐயந்திரத்தை கொடுத்து அவன் விழாவில் இருந்து அந்த எலும்பு ஒரு எடுத்து அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனையே உண்டாக்கினான். அவன் தான் மனைவி, கணவன் மனைவி. அப்படி மனுஷன் மனுஷனாக தேவன் உண்டாக்கின அந்த நாள். அப்படிப்பட்ட மனுஷன் தான் நம்ம பெருகிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்து அங்க சொல்றாரு, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு பின் இருப்பதும் முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது, நானே தேவன் என்பதற்கு சொல்ற. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. உலகத்திலே ஆண்டவர் அல்லாமல் ரட்சிப்பு யாருக்குமே கிடைக்காது. ஆண்டவர் ஒருவர்தான் ரட்சகர், அவர் ஒருவர்தான் நம்மை ரட்சிக்க வல்லர். அப்போ இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்காது. இவ்வளவு வல்லமையில தேவன் நம்மை ரட்சித்த தேவன் நம்முடைய இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? நாம் வாரம் ஆலயத்து வருகிறோம், வசங்களை கேட்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், திருப்பி நம்ம டீன் வேலையெல்லாம் போக வேலைன்னு சொன்னாங்க. அந்த நடுவிலே நாம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குறோமா? ஆண்டவரை பற்றி மக்கள் சொல்கிறோமா? இதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நலமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை நீ சொல்கிறாரு. சொல்லுங்க, 12ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். இதெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப 2 தடவை சொல்றாரு, நான் தான் தேவன், என்னை தவிர யாரும் அந்நிய தேவன் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் என்று. அடுத்த வசனம் சேர்த்து வாசிப்போம். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் செய்வதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்ய நினைப்பார் என்று சொன்னால் அதை யாராலும் 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 தடுக்கவே முடியாது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். நெகட்டிவாக நீங்கள் நினைப்பீங்கன்னு செய்ய முடியுமா? இந்த காரியம் நடக்குமா? இது ஆண்டவர் காக்கவே செய்வாரா? அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு உதாரணம் சரி ஒரு பலவீனம் அடைந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பீச், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற வருவது சொன்னால் ஆண்டவருக்கு செய்வோம். பாசிட்டிவ் நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே பாசிட்டிவ் தான். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே பாசிட்டிவ் தான், அவருக்கு தோல்வியே கிடையாது. அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நம்ம யாரு? நம்மளும் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணணும். ரெண்டாவது, நாமும் அவருக்காக செயல்படும் வீரர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தோல்வி பெறாத, தோல்வியை சந்திக்காத ஒரு தெய்வம் உண்டானால் அவருடைய சிலுவை மரணம் தோல்வியை போல காணப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. வெற்றி மாவேஸ்வரர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ உயிரோடு இருக்கிற தேவனை தான் நம்ம ஆராய்ச்சி. செத்து போன கல்லையோ மண்ணையோ மரத்தையோ சாணத்தையோ எதிரையோ நீங்க ஜனங்க வணங்குது, அதனால நம்ம வணங்குகிறது. அல்லேலூயா. வணங்குவது நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், வானத்திலும் போயும் சகல அதிகாரம் உடையவர், மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சொல்ல தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நாம மௌனமாக இருக்கக்கூடாது. எஸ்தர் ராஜ்யத்தை பார்த்து முதல்ல சொல்றது, நீ இன்றைக்கு மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு வழியால் வரும். நம்ம எத்தனை பேர் பெற்ற ரட்சிப்பை மட்டும் எப்படியாயிரம் சொல்லுவ வார்த்தை வந்தாலும் ஒருத்தர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கைத்தம் பண்ணுவோம். நிறைய தூங்குனேன், தூங்குனேன். இந்த ரட்சிப்பை சொல்லுவது ஒரு சொல்ல முடியாத டிராக்ஸ் கையில் சொல்லுவேன். ஒன்றும் கிடையாது.
ஜெபிச்சுட்டே இருங்க. யார் கொடுக்கணும் நான் சொல்லக்கூடும். ஒரு சின்ன ஸ்மைல் எடுத்த உடனே நம்ம ஆர்டர் சொல்லாவிட்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி ஒரு நம்ம ட்ரெயினில் போகும்போது அதே ட்ரெயினில் தொடர்ந்து வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பஸ்ஸில் போகும்போது வேலை ஸ்தலத்தில் அதை பயத்தை நீங்க ஏன் நான் இந்த வசத்துக்கு இவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுன்னு சொன்னால், ஆண்டவரை போல தேவன் வல்லவர்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும் சொல்லு? நாம் ஏன் வெட்கப்படணும்? நாம் ஏன் மனுஷனுக்கு பயப்படணும்? ஆனால் சொல்லலை அந்த வசனங்கள் கிரியை செய்த வரைக்கும் அந்த மத்திய 28 கடைசி சொல்லலை என்ன சொல்லுவேன் எடுத்து வாசிங்க. மத்திய 28 கடைசி வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளபடி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடியப்படியும் சகல நாட்களில் நான் உங்களே கூட இருக்கிறேன். இங்கே எப்படி சொல்றாரு? ஐ திங்க் மார்க்கில் பாருங்க. மார்க் கடைசி அதிகாரத்தில் மார்க் கடைசி அதிகாரத்தில் வசனம் மார்க் கடைசியில் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசன்னம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அப்போ என்னமா கர்த்தர் என்ன செய்றாங்க? அவங்க சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. சீஷர்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சொல்றாரு போங்கன்னு சொல்லி அவங்க முதலாவது புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக சொன்னாங்க. இங்கே என்ன சொல்றாருன்னா, அந்த இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் சீஷர்கள் மௌனமாய் இருக்கவில்லை. அவங்க புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. பாசத்தை தர சொல்றாங்க. யார் புறப்பட போறீங்க? யார் புறப்பட போறீங்க? நீ ஒரு இங்கே வரணும்னா இல்லை. உங்கள் வீட்டில் பக்கத்தில் நீங்கள் போகிற இடங்களில் நீங்கள் ஆண்டவரை பற்றி கண்டிப்பாக பேசி கர்த்தர் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் அந்த தைரியத்தையும் கொடுப்பார். பேசும்படியான கிருபை கொடுப்பார். அதை வாங்கி திறக்கும் போது அவங்களுடைய காரியங்கள் ஒரு தடவை நானும் பாஸ்டர் ஹேமாச்சான் வீட்டுக்கு போயிருந்தேன். நம்மளுடைய செகண்ட் உங்களுடைய ரெக்கார்டிங்காக அப்போ அவங்க வந்து பேசிட்டு போது அவங்களுடைய வாதங்கள் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டாங்க. சொன்னாங்க இதுவரைக்கு யாருக்குமே எனக்கு ஷேர் பண்ணல. இங்கே 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும்னு சொல்லி அவங்க இக்கட்டான சுச்சுவேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வந்து சினிஃபீல்டில் இப்போ அவங்க வந்துட்டாங்க. சினிஃபீல்டு விட்டு சினிஃபீல்டில் தான் அவங்க வந்து மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க சூழ்நிலை பார்த்தோன்னா இக்கட்டான சுச்சுவேஷன். உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நாங்கள் ரெக்கார்டிங்காக அவங்க 2-3 பாடல் நம்முடைய கேசட்டில் பாடிருக்கலாம். அப்போ அவர் திடீர்னு வந்து ஒரு கார் கொடுத்தாங்க. 10,000 அது இருந்துச்சு. அதை கொடுத்து சொல்கிறாரு உங்கள் சர்ச் அப்புறம் உங்கள் சர்ச் கட்டிட்டு இருக்கோம். எங்கள் சர்ச்சுடைய செலவு காலேஜ் அதை வச்சு தான் நம்மளுடைய மொசைக்கு தரது அவங்களுடைய இது காணிக்கிறோம். அப்படி ஏன்னா நாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எதிர்பார்க்க கதை சொல்லுங்கள். ஏன் இதை சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் போய் உட்காந்தா உங்கள் பக்கத்துக்கு அவங்களுக்கு காரியமாக உங்களுக்கு சொல்லணும். அப்படி கட்டிக்கணும். அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் புலம்பக்கூடாது. நீங்கள் அந்த அபிஷேகத்தோடு இருக்கும்போது அவங்க உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை சொல்லும் போது வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடும். அந்த மாதிரி யாருக்கும் அனுபவம் இருக்கா? நான் கை தூக்கணும். கை தூக்குனீங்க பேசலாம். சிஸ்டர் புதுசாக வந்துட்டீங்களா? புதுசாக வந்துட்டீங்களா? பிரைஸ் உங்கள் பேர்? பிரைஸ்லாம். நான் லாஸ்ட் டைம் நான் கோவை எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இருந்த சமயத்தில் என் பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாரு. ஒரு திடீர்னு நான் என்னுடைய கன்ஃபார்ம் சீட்டில் உட்காந்துருக்கேன். அவர் விண்டோ சீட்டில் ஒரு பாட்டு கொஞ்ச நேரம் என்கிட்ட சடனாக எங்கேருந்து வரீங்க அப்படின்னு பேசினார். கொஞ்ச நேரத்தில் அவர் ஒட்டுமொத்த ஒரு 45 வருஷம் நடந்த அவருடைய வாழ்க்கையோட அத்தனை விஷயங்கள் கஷ்டத்தை சொல்லி என்கிட்ட
ஷேர் பண்ணுவார். நான் ஏன் இப்படி நமக்காக இப்படி நம்மக்கிட்ட யாரையுமே தெரியாது ஆனால் இப்படி சொல்கிறாரேன்னு நான் நினச்சேன். ஆனால் தெரியல சார். நான் கடைசியாக சரி ஐயா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்துட்டு அப்புறம் ஏதோ தெரியும் மனசில் எனக்கு இந்த பார்த்தோன்னே எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. இப்படி ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஸோ ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நீங்கள் ஒரு வேலை சொல்லாவிட்டாலும் அவங்க உங்களோட ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நீங்களே சொல்லிட்டு போய் நீங்களே உங்கள் பிரச்சனையே நினச்சி உங்கள் பயங்கரத்தையே நினச்சி உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் முகத்தை பார்ப்பாங்க. எல்லாருமே எங்கே பார்ப்பாங்க? ஃபஸ்ட்டு ஃபேஸ். அந்த ஃபேஸ் வேல்யூஷன் அதை பார்ப்பாங்க. அந்த முகம் துக்கமாக இருக்கிறதா, அந்த முகம் சந்தோஷமாக இருக்கா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஃபேஸ் தான் நம்முடைய ஃபேஸ் தான் நமக்கு அடையாளம். அந்த முகம் நமக்கு அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கும்போது அதுக்காக நான் சொல்கிறது ஃபேரந்தோலி போட்டுங்க, மை போட்டுங்க, அந்த இதில் அதாவது நான்கு யானைகள் நம்மகிட்ட போட்டணும்னு சொல்லி உங்களை கேள்வி செய்வார். அல்லேலூயா. அப்படி கேள்வி செய்யும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு சுவிசேஷத்தை சொல்லிடணும். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது அந்த நேரத்தில் இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்காக இருக்கிறார், இயேசுவை விடுவிப்பார், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி இயேசு பற்றி நம்ம சொல்லும்போது அந்த இயேசு என்கின்ற வார்த்தையின் வல்லமை அவங்களுக்குள்ளே விசுவாசத்தையும் தைரியத்தையும் ரட்சிப்பையும் நிச்சயமாய் கொடுக்கும். இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய சபையிலே தேவை. அல்லேலூயா. வாலிபர்கள் அப்படி எழும்பணும், கன்னியர்கள் அப்படி எழும்பணும், பெரியவர்கள் அப்படி எழும்பணும், குடும்பங்கள் அப்படி எழும்பணும். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்முடைய கோல் என்னது? யாருக்காவது ஆண்டு சொல்லிடணும், யாருக்காவது இயேசு பற்றி சொல்லணும். இந்த காரியத்தை டான்ஸன் செய்வோம். டான்ஸ் அடிக்கலையே காலை கூட்டி போக யாராவது பார்க்க வந்தாங்கன்னு சொன்னால், புதிய ஆத்மாவை வந்துச்சுன்னு சொன்னால் உடனே நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிடுவோம். அப்போ என்ன சொன்ன, இது யார் சொல்லி கொடுத்தா? நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? ஏன் விசுவாசி ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? இந்த மௌனமாக இருக்கீங்கன்னு சொன்னால் யார் மூலமாக ரட்சிப்பு வரும்? எஸ்தர் ராஜாத்தை பார்த்து மொட்டை வச்சது போல இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நான் உன்னை கொண்டு செய்ய முடியாமல் போயிடும். எதிர்பார்த்து காத்துட்ருக்க, நீ மிஸ் பண்ணுற. ஸோ ஐ வில் செலக்ட் அனதர் பர்சன். அனதர் பர்சன் செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பாட்டு நம்ம மிஸ் பண்ணோம், நிறைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணோம். ஸோ வி டோன்ட் மிஸ் இட். அதாவது பாடு, என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், உன் சித்தம் போல செய்திடுமே, உன் சித்தம் போல செய்திடுமே. இந்த பாட்டு எனக்கு ஒரு பயம் வரும். இந்த பாட்டு நான் பாடுவது கிரியா சுந்தரையா பாடுவாங்க. நானே என் ஜபத்தில் பாடியிருக்கேன். அப்போ நான் ஆண்டவரே, என் பிடத்தை யாரும் எடுத்துடக்கூடாது, என் ஊழியத்துக்கு நீங்கள் யாருக்கும் விட்டுறக்கூடாது, சாகிற வரைக்கும் எனக்கு நினைச்சு ஊழியத்தை நான் தான் செய்யணும். எங்கிட்ட யார் தலைமையிலாம் வச்சு மோச சொல்றாரு, என்னால் முடியல ஆண்டவரே போதும், நானா விட்ட நேசிக்கிறாங்க மாற்றிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, புதுசாக ஒன்று கொடுக்கல, மோசைக்கிட்ட இருந்த அபிஷேகத்தை தான் 70 பேர் மேலே கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தாழ்ந்த கிருபைகளை எடுத்து தான் இன்னொரு பர்சன் கொடுப்பாங்க. அதை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகள் கிருபைகள் வரங்களை எந்த சூழ்நிலை நீங்கள் மௌனமாக இருந்து மிஸ் பண்ணாதபடிக்கு, உங்கள் கீழத்தை வேறு யாரும் எடுக்காதபடிக்கு அவருடைய பாதையிலே ஓடும்படியான கிருபையை பற்றி நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் மௌனமாக இருந்தது போதும், இனிமேல் மௌனமாக இருக்காதீர்கள். ஒரு தீர்மானம், எப்படி ஆகிலும் சுவிசேஷம் சொல்லுவேன், நீங்கள் என் கூட இருக்கிற நடப்பிப்பீங்க, என் மூலமாக ஒரு சில ஆத்துமாக்களாயிலும் அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும். எனக்கு அதுவே தைரியம் பலன் சத்துவத்தை தாங்க சொல்றேன். நான் தான் தேவன், என்னை தவிர தேவன் இல்லைன்னு சொல்றேன். முன்னாடியும் கிடையாது,
பின்னாடியும் கிடையாது. அவரே சொல்லும்போது நாமே சொல்லக்கூடாது. அவர் தான் தேவன்ங்க, அவர் தான் தேவன், அவரை தவிர தேவன் ரட்சிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல், தைரியம் நமக்கு கண்டிப்பா இருக்கவே. ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், ஏன் நல்ல வேலை கொடுத்தார், ஏன் வீடு கொடுத்தார், ஏன் எல்லா வசதியும் கொடுத்தார். நீ சாப்பிட்டு சுகமா நிறுத்தி பரவத்துக்கு கொடுத்த இல்லை. ஒரு சிறகையாகி நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். வேறு கையிலாக பரலோகத்திலே நீங்கள் போகக்கூடாது. நாங்கள் கொடுத்ததான அழைப்பு, நாங்கள் கொடுத்ததான தாளந்துகள், நான் நீ இடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட வரங்கள், அவைகள் எனக்கென்று கொஞ்சமாயிரம் பிரகாசிக்காவிட்டார் நானே பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்ததெல்லாம் எடுத்து நிறையா செய்யறாங்க, அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அந்த நிலைமை வேண்டுமா? எத்தனை பேருக்கு அந்த நிலைமை வேண்டும்? இந்த பாட்டு பாடுங்க, என் கிரீடம், என் அழைப்பு, என்னுடைய முன் குறித்தல், நானே அதை செய்யணும். அது யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதுக்கு வேண்டிய பலன் தாங்க, அதுக்கு வேண்டிய சத்துவம் தாங்க, அதுக்கேற்றமாக என்னை ஓட செய்ய நீங்க சொல்லும்போது நிச்சயமா அந்த பரலோகத்துக்கு போகும்போது ஒரு கிரீடத்தை நீங்க நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செவ்வாய்ப்பட்ட 2 சாட்சிகளை சொன்னேன். அந்த சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். மற்றொன்று பார்த்தீங்க சொன்னால், நான் ஒரு 10 years பேக், அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது. புதுசாக கம்ப்யூட்டரில் வந்து தமிழ் ஃபாண்ட் வச்சு நானே தான் கற்றுட்டேன். தமிழ் ஃபாண்ட் கூட படிப்பேன். ஒரு பெரிய புக்கு கூட அடிச்சு வச்சுருக்கேன். அது நினச்சி அந்த யோகா குறிச்சு அதை பிரிண்ட் பண்ணணும். அந்த இன்னொருத்தர் எழுதுறது அதை வந்து நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே அது இருக்கும். ஒரு 1000 பக்கத்துக்குள்ள எல்லாமே தமிழ் தான் டைப் பண்ணிச்சு. அந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சாட்டிங், அப்போலாம் சாட்டிங் நான் வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்காக இந்த சாட்டிங் முதலே சொல்லிடுவேன். என் பேரை சொல்லிட்டு அவங்க பேரை கேட்டு ஆர்டரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு தடவை அமெரிக்க தேசத்திலே ஜனா பிக்ஷன் சொல்லக்கூடிய இந்த சாட்சி சொல்லிடுறேன். ஜனா பிக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு காட்டுவாசி, தீவிரமான காட்டுவாசி. அவங்க வந்து ட்ரைபல்ஸ். மனதில் தெய்வம் வந்து ஏதோ ஒரு ஆவி, ஒரு பெண்ணின் ஆவி. ஸோ அவங்க வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசுகிறேன். குட் மார்னிங் பேசும்போது அவன் சொன்ன ஒரே காட்சினா, நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன். 7 வயசுல ட்ரீம் பார்த்தேன். அந்த ட்ரீம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் நடுவில் உட்காந்துருக்குறாங்க. சுத்தீரமாக நிறைய பேர், இந்த பக்கம் ஒரு 6 பேர், இந்த பக்கம் ஒரு 6 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இந்த ட்ரீம் மட்டும் எனக்கு தெரியல, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இதை என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணேன். அவங்களுக்கு தெரியல, என்ன தெரியலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் இந்த அமெரிக்க தேசத்துலேயே ஒரு ஷாப்பிங் போகும்போது ஒரு கடையில் அந்த பிக்சரை நான் பார்த்தேன். ஒருத்தர் ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த ஆட்டோவை கேட்டேன், இந்த ஆளுநர் நான் பார்த்தேன் இப்போ சொப்பன் ஃப்ரெண்டு யார் தெரியுமா, நான் போய் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னா, இது வந்து ஜீசஸோடு சேர்ந்ததான சீஷரோட இருக்காங்க. ராப்பந்தி அந்த லார்ட் சப்பர், அதுதான் அந்த படம் சொல்லுவோம். நான் வந்துட்டான். அப்போ இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்கிட்ட தான் கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், நானும் அதான் இயேசுவை பற்றி சொல்லி அவனுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு 6 மாதம் டெய்லி ஒரு 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சுவிசேஷம் சொன்னேன். அதை நான் சொன்ன எல்லாற்றும் கீழ்படினேன். பைபிள் சொன்னேன், பைபிள் வாங்கி வாசித்தான். அப்போ அந்த வேலை ஸ்தலத்தெல்லாம் கேட்டேன்னா, எவ்வளோ பெரிய புக்கை தூக்கிட்டு வந்து நம்மளாம் தூக்கிட்டு போகிறோமா வேலை ஸ்தலத்துலேயே, பைபிளில் வேலை ஸ்தலத்துலேயே தூக்கிப்போம். அதை தூக்கிட்டு அவங்க வாசிக்கும் போது அவங்க அப்ரோட வேலை செய்ய கேட்டேன்னா, வாட் இஸ் திஸ் ஸோ பிக் புக்கு, இது என்ன இருக்குது? அப்போ அந்த பைபிள் சொல்லிடுவோம். அதுக்காக ப்ராக்டிஸ் எடுக்க சொன்னாங்க. அவன் ப்ராக்டிஸ் எடுக்கும்போதே அந்த தொட்டில் அபிஷேகத்தை பெற்றான். அதுக்கப்புறம் பிரிவுக்கு போல அவங்க அப்பா அம்மா சேர்ந்தாங்க. இன்றைக்கு அவன் சாட்சியாக இருக்கேன். என்னென்ன எனக்கு வந்து அந்த ஞாபகம் இப்போ போயிடுச்சு. அதனால் எனக்கு அவனை வந்து எங்கே கண்டுபிடிக்கன்னு தெரியல. ஆனால் என் சிஸ்டர்னு சொல்லுவான், நான் உங்களை வேறு மாதிரி நினச்சேன்னா அதை நீங்கள் வேறு மாதிரி என்னை மாற்றிட்டீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சேட்டிங் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி,
சுவிசேஷத்தை கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தலையான நோக்கமாய் இருக்க வேண்டும். அது 2வது சாட்சிகள் சொன்னால், இந்த நடுவத்தில் இருக்கிறாங்க ஜான் செல்வராஜ். ஜான் செல்வராஜ் வீட்டுக்கு அவங்க அண்ணன் அண்ணி விசுவாசிகள். ஒரு நானும் இந்த சிஸ்டரும் அவங்க வீட்டுக்கு விசிட்டிங், அப்புறம் நான் தனியாக விசிட்டிங் போகிறோம். இப்போ தான் எனக்கு கட்டப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ விசிட்டிங் போகும்போது அவன் இல்லை. அவன் அண்ணியார்கிட்ட பேசும்போது சடனாக வந்தோடனே என்ன சொன்னான், என்ன சிஸ்டர் நீ பெருசாக உட்காந்து பேசுங்க, தேவனே கிடையாது. அவர் ரொம்ப சோர்ந்து போய் டிப்ரெஷன், ஏன்னா அவங்க அண்ணன் ஆக்சிடென்ட், ஒரு மாதிரி ஆக்சிடென்ட்டில் இறந்துச்சு. அந்த டிப்ரெஷன் நான் வந்து என்கிட்ட சொன்னான். அப்படியே கோத்தம் சொன்னான், நீங்கள் எங்கே தேவன் இந்த வேலை தேவன் இல்லை என்ன சொன்னாங்க. அப்படி கொஞ்சம் உட்காருக்கான். வசனம் சொல்லுது சங்கீதம் 14 தேவன் இல்லை என்று யார் சொல்கிறான், மதியத்தவன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய கலைத்தான். கேட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தேன். பிரியமானதே, நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும்போது எதிரிலுள்ள மக்கள் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் சொல்ல தெரியணும், பதில் தெரியணும். அதுக்கு பைபிள் ரீடிங் கண்டிப்பாக அவசியம். அந்த நேரத்தில் ஆவியான உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா தான் ஆவியான நேம் போட்டார். உங்கள் இருதயம் பிளாங்காக ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், how can you give the salvation for them? அப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த பானைக்குள்ளே வசனத்தை வாசித்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து ஒன்று எடுத்து நீ யார்கிட்ட பேசினா அவங்கள்ட்ட இருப்பா. அப்படி பேசும்போது அப்படியே பார்த்து பேசிட்டு கொஞ்சம் இந்த புக்கில் உட்காந்து விட்டுட்டு போயிட்டான். பாப்பா சர்ச்சின்னா வர சிஸ்டர் போயிட்டான். 6 மாதம் வரவே இல்லை. 6வது மாதம் முடிஞ்ச ஒரு சண்டே வந்து இங்கே வந்துருக்காங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாங்க, ஆசாரத்தான் அபிஷேகம் பெற்ற வீட்டிலே தங்கியிருந்தான். இன்றைக்கு 2 சபைகளை நடத்தலாம். இப்போதே எங்களோட முக்கியமாக. அப்போ ஆண்டவர் செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? ஏன் நம்மளோட சபை வளரும்? ஏன் நீங்கள் சாப்பிட்டு பெரிய வந்து சாப்பிட வரீங்க? நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை எப்படி நீங்கள் வெளியே கொண்டு வந்து கொடுப்பீங்க? அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தால் எப்படி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவீங்க? சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா எப்படி? இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டு அம்மாவோடமா இருக்க மாட்டேன், ஏன் கிரீடத்தை நான் வேறு யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டு சொன்னாரு என் சுவிசேஷத்தை இன்றைக்கு சொல்லுன்னு சொன்னாரு. நான் இன்றைக்கி சொல்லிட்டேன், என் கடமை சொல்லிட்டேன். நீ கேட்டுட்டு கிரியை செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு அபிஷேகம் வேற எதுவும் உங்களை நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்த்துட்டே இருப்பார். நம்ம கீழ்படின்னு சொன்னால் அப்படியே எடுத்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். யோசிப்பாங்க 10 வருஷமா உங்கள் பேங்க்ல இருக்கு, நீங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொன்னால் சேர்த்து வச்சுக்க சொன்னால் யாருக்குமே மழை கொடுக்க பிள்ளை கொடுக்க யாருக்குமே கொடுச்சுனாலும் பார்ப்பாரு. அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அப்புறம் பார்த்தா பையன் பணமே இல்லை நினைக்கிறேன். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அன்றைக்கி ஆண்டவங்க கொடுத்ததான் வைக்கிறது. ஆண்டவங்கள் வேலையை தலையிடும். ஆண்டவங்களோட பேசுறதான காலம் வரும். நீங்கள் அப்படியே கற்பழிக்கணும். இதனால் நீங்கள் வேஸ்ட்டாக நினைக்கவே கூடாது. கணவன் மனைவியாக இவனையும் செய்ய எழும்புங்க. கணவன் மனைவியாக சுவிசேஷம் சொன்ன எழும்புங்க. அயோத்திய பெற்றோர்கள் சபைக்காக உற்சவம் பண்ணுவோம். எப்படி எங்கே கடையில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஆண்டு அன்பை பற்றி யாருக்காக ஒருத்தருக்கு நான் சொல்வேன் என்று தீர்மானிங்க. கத்தவத்திரளான அறுவடையை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானிக்க போறீங்க? எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? செய்யதான் ஆசை, டைம் இல்லை சிஸ்டர். செய்யதான் ஆசை, சரீரம் விளையணும். செய்யதான் ஆசை, என்னால் முடியாது. அந்த நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டு ஆண்டவரே நமக்காக விட்டுவேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த அன்பை நான் சொல்லுவேன். ஏன் கேட்டால் உண்மை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்படின்னால நீங்கள் வந்து மௌனமாக இருந்ததெல்லாம் போதும். எல்லா ஆசீர்வாதத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நல்ல பிள்ளைகள், நல்ல மருமகன், நல்ல பேரன் பேத்தி எல்லாம் தானே கற்றுக் கொடுத்துருக்கேன். என்ன சில பணத்தேவைகள் இருக்கலாம், ஆனால் செய்யும். பணம் ஒரு பெருசே கிடையாது. நீங்கள் ஆண்டுக்காக இருந்தீங்கன்னு சொன்னால், ஸ்டெப் எடுத்துன்னு சொன்னால், ஆண்டுக்கு பணம்னா ஒரு நாளைக்கே சொல்கிறேன், பணம் வந்து ஒரு நியாயம். என் வீட்டில் நான் பணத்தை ஒரு நாள் பெருசாக இது வரைக்கும் நினச்சிட்டு நீங்கள் மாமியார் சொல்லுவாங்க, என்னம்மா அப்படியே போட்டுக்கிறாங்க. அது உங்களை போட சொல்கிறேன். அது என்ன பேச்சு, இந்த பணத்தின் மேலே அருமையே தெரியாதான் கேட்பாங்க. நான் சொன்னேன், பணத்தின் மேலே அருமை தெரியும்,
அந்த வழியை நான் அவசரத்தை வச்சேன்னு சொல்லுவேன். அப்போ என்னன்னு சொன்னா, எனக்கு பணத்தின் பின்னாடி ஆசிரியர் நானும் இல்லை. பணம் கண்டிப்பாக உங்கள் பின்னாடி வரும். உங்களுக்கு என்ன தேவைன்னு அது தெரியும். சரி, ஆனால் நீங்கள் அவருடைய மைண்டை புரிஞ்சிட்டு அவருடைய சித்தத்தை அறிஞ்சிட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் இந்த கடனெல்லாம் முடிஞ்சு. கடன் என்ன? அது 10 லட்சம் ஆகட்டும், 50 லட்சம் ஆகட்டும், ஆண்டவர் ஒரு நிமிஷம் தூக்கி போடுவார். அல்லையா? ஏவி பாரதன் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அவருக்கு அப்படி தான் செஞ்சார். எத்தனையோ லேக்ஸ் கடன் ரொம்ப செய்யலாம். கடன் மழையா அப்படின்னால கத்தரை வல்லமை கொள்வதாக ஒரு கடன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. கத்தரை வல்லமை கொள்வதாக அந்த கணவன் ஒரு கரையே கிடையாது. கத்தரை வல்லமைக்கும் அப்படி அழைப்புக்கும் என்பதாக எந்த தடையுமே கிடையாது. நம்ம தான் தடை நினைச்சு தடை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டோடைய பாதையில ஒரு தடையும் கிடையாது. நீங்க முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. கத்தர்களோடு இருந்து கிரியை நடப்பித்து உங்க மூலமா என்ன வசனங்களை யாருக்கு சொல்லணுமோ சொல்லி தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்துவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க? கரெக்டாக பாஸ்ட் வந்தாச்சு. செய்வீங்களா? கொஞ்சம் எழுப்பி நின்று கொஞ்சம் எழுப்பி நின்று ஏதோ ஒன்று நான் பேசிட்டு போறேன். உங்க கிரீடத்தை வேற யாரும் எடுக்கக்கூடாது. உங்க கிரீடத்தை உங்க அழைப்பை வேற யாருக்கு நீங்க விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களை அழைத்தவர் நீங்க அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை நீங்க கண்டிப்பா அவரை போய் சந்திக்கிறவரை செஞ்சுதான். அல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இப்போ எழும்பிட்டா எப்போ எழுத முடியாது. நல்ல ஒரு ப்ரெஷியஸ் காலங்கள். அநேக வாலிபர்களை ஆதாயப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு வாலிப பெண் பிள்ளைகளை ஆதாயப்படுத்துகிறேன். வேலை ஸ்தலத்தில் ஆதாயப்படுத்துகிறேன். இந்த வரியை பாடி உங்களை அர்ப்பணிப்பீங்களா? என் கிரீடத்தை வேறு யாரும் எடுக்கக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வேறு யாரும் செய்யக்கூடாது. நான் தான் செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. என் கிரீடம் வேறு தெரிஞ்சவன் என்னோட செல்பாடு. என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், உம் சித்தம் போல் என்னை ஓட செய்திடுமே. என் சித்தம் போல் என்னை ஓட செய்திடுமே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையரே சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆனா ஏற்கனவே ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை வேறு யாரும் எடுக்காதபடிக்கு உங்களுடைய சித்தம் போல என்னை ஓட செய்யுங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய சித்தம் போல என்னை ஓட செய்யுங்க. சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் போல என்னை ஓட செய்யுங்க. என் கிரீடத்தை வேறு யாரும் எடுக்க கூடாது. என் கிரீடத்தை இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என் கிரீடத்தை வேறு யாரும் எடுக்காமல் உம் சித்தம் போல